வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஃபுல்லாவே ஒரு ஃபிஷ் வெரைட்டிஸ் தாங்க பார்க்க போறோம். அதாவது 1 கிலோ ஊலி ஃபிஷ்ஷும் 1 கிலோ வெள்ளைப்பாறை ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுல நம்ம குட்டி குட்டியா நிறைய வெரைட்டிஸ் பண்ண போறோம். அது என்னன்னு பார்க்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி மஞ்சப்பாறையா அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம இப்படி கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. இதை கிளீன் பண்ணியாச்சு. மீன் குழம்பு வைக்கிறதோட ஒரு பெரிய ப்ராசஸே இந்த மீனை நம்ம ஸ்மெல் இல்லாம கழுவுறது தாங்க. இதை கழுவி முடிச்சிட்டாலே நமக்கு மீன் குழம்புல பாதி வேலை முடிஞ்சிருங்க. இப்போ ஃபிஷ்ஷில் எல்லாம் இந்த மாதிரி கருப்பு கருப்பா இருக்குல்ல, நம்ம இந்த மாதிரி கையை விட்டு தானே இப்படி எடுப்போம். இதுக்கு பதிலாக நான் ஒரு ட்ரிக்கு சொல்றேங்க. ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரஷ்ஷை வந்து எடுத்துட்டு இந்த லைட்டா இப்படி இப்படி நம்ம ப்ரஷ் பண்ற மாதிரி அந்த இதுக்குள்ள வச்சுட்டு நீங்க இப்படி கிளீன் பண்ணீங்க வைங்களேன், உங்களுக்கு ஈஸியா கிளீன் ஆயிரும். உங்களுக்கு நீங்க ரொம்ப நேரம் டைம் எடுக்கணும்னு அவசியமே இருக்காது. இந்த இப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபிஷ் இருக்கா இது மாதிரி இருந்தா நான் வாட்ட இதுக்கு பல்லு விளக்க ஆரம்பிச்சிருவேங்க. தர்ன்னு நல்லா இந்த மாதிரி பண்ண வைங்களேன், ஈஸியாவே போயிருங்க. இதை விட ஒரு ஈஸி மெத்தட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மெத்தட் யூஸா இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்க, அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் நம்ம மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து மீன் குழம்பு இன்னைக்கு நான் வந்து மண் சட்டியில தான் வைக்க போறேன். இப்போ மண் சட்டி வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. சட்டி காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதுல நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், பார்த்தீங்களா 1/2 டீஸ்பூன் கூட இருக்காது, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு அதை நல்லா பொரிய விட்டுறலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு குட்டி கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு இன்னைக்கு சாப்பிட்றத விட இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட வைங்க, டேஸ்ட் வாவ் அந்த மாதிரி இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட பிடிக்கும்ன்றத சொல்லுங்க. தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. நல்லா பெரிய தக்காளி வேணும். அதை நல்லா கலந்துட்டுருங்க. நல்லா வதங்குறதுக்குள்ளேயே நான் மிக்சி ஜார்ல ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா கொரப்பா அரைச்சு வந்துடலாம். இந்த மாதிரி கொரப்பா அரைச்சதுக்கு அப்புறம் இதையும் நம்ம இதுல சேர்த்துடலாங்க. நல்லா கலந்துடுங்க. இன்னைக்கு நான் வந்து ரொம்ப சிம்பிளா தாங்க பண்றேன். அதாவது வீட்டு மசால் பொடி போட்டு கொஞ்சோண்டு ஃபிஷ் மசால் பொடி இருக்கலாங்க, அதையும் போட்டு மட்டும் தான் பண்றேன். நீங்க வந்து என்கிட்ட ரெண்டுமே இல்லை, நான் எப்படி பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க, ஃபிஷ் கறி மசாலா. அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதே போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கு வந்து சில்லி பொடி, மல்லிப்பொடி, இது 2 பொடி வச்சு எப்படி பண்ணணுன்றத சொல்லியிருப்பேங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இப்ப மசால் பொடி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நம்ம வந்து மசால் பொடி சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு லைட்டா கலந்துடுங்க. மசால் பொடி கலக்கும் போது ஃப்ளேம் வந்து லோல வச்சிருங்க. ஏன்னா அது வந்து மசால் பொடி அடி பிடிச்சி அந்த ஒரு கருகின ஸ்மெல் வந்துருங்க. அதனால மசால் பொடி கருகிடுமோன்றதுக்காக நான் லைட்டா இந்த மாதிரி தண்ணி ஊற்றிப்பேங்க. தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா ஓரளவு கொலன்னு இருக்குமா. இதை வந்து மசால் பொடியோட அந்த ஸ்மெல் போகிற வரையா வெயிட் பண்ணலாங்க. நீங்க அதுக்குள்ளேயே ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்துட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. மசால் பொடியோட அந்த ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை இதுல சேர்த்துடலாங்க. மீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியுமே எப்பவுமே நீங்க சேர்த்துக்கலாம். இந்த கொதிக்கிற டைம்லயே நம்ம வந்து மீன் இருக்குல்லங்க, மீன் மண்டை இருக்குல்லங்க, இதை வந்து உள்ள சேர்த்துடலாம். மீன் மண்டைய குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள போட்டுருவோங்க. இது உள்ள போட்டா குழம்புன்னு ரொம்ப டேஸ்டா வரும்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. இது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. இது நீங்களும் இந்த மாதிரி பண்ணுவீங்களா, இல்ல எப்பயும் போல குழம்பெல்லாம் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் மீன் போடுவீங்களான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபிஷ்ஷை வந்து நான் 2 பிரிச்சுக்கிட்டேங்க. இது வந்து குழம்புக்கு போடுற ஃபிஷ் தனியாகவும் ஃப்ரை பண்றதுக்கும் தனித்தனியா எடுத்து வச்சுட்டேங்க. குழம்பு கொதிக்கிறக்குள்ளேயே நம்ம வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருக்குல்லங்க, அது கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 2 ஸ்பூனுங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். அப்புறம் இதுக்கு வந்து புளி தண்ணி நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்லங்க, அதுலேயே கூட புளி தண்ணி கூட கொஞ்சம் கரைச்சிட்டு அதை கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மாவு, அவ்வளவுதாங்க. இந்த மேரினேஷன் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்
ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்குல்லங்க, இதை லைட்டா சேர்த்துக்கலாம். இதை லைட்டா சேர்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலாலையும் உப்பு இருக்கும். ஸோ நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். இந்த அளவு உப்பு போதும். உப்பு போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா மேரினேட் ஆகட்டுங்க. இப்போ ஃபிஷ் குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை உள்ள சேர்த்துடலாம். நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்து நல்லா மையா அரைச்சுக்கிட்டேங்க, அதையும் உள்ள சேர்த்துக்கிட்டேங்க. தேங்காய் வச்சு இதுல நான் ஊத்திட்டேங்க. இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் வத்தி வரட்டுங்க. அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அடுத்த வெரைட்டி என்னன்னா, நம்ம ஃபிஷ் ஃபிங்கர் செய்ய போறோங்க. ஃபிஷ் ஃபிங்கர் செய்யறதுக்கு பிரெட் கிரம்ஸ் வந்து கண்டிப்பா தேவைங்க. ஆனா என்கிட்ட பிரெட் கிரம்ஸ் இல்ல. ஆனா நம்மகிட்ட பிரெட் இருக்கு. பிரெட் இருந்துச்சுன்னா இதுலயே நம்ம பிரெட் கிரம்ஸ் செஞ்சிடலாம். அது எப்படி செய்யணும் பார்க்கலாமா? தவா வச்சுட்டு தவா வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும்போது, தவா நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இதை அப்படியே வச்சிருங்க. இதை வச்சு லைட்டா அந்த கிறிஸ்பி ஆகணுங்க, அதுக்காக தான். இந்த மாதிரி நல்லா ஓரளவு இந்த ஹீட் ஆகி இந்த சாஃப்ட்னஸ் போனதுக்கு அப்புறம் இதை எடுத்து வச்சிடலாங்க. வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இது வந்து இதோட சாஃப்ட்னஸ் போயிருங்க. இது சாஃப்ட்னஸ் போயிடுச்சுன்னா நீங்க நாளை அப்படி பிச்சுக்கோங்க, கருகக்கூடாதுங்க. இப்படி எடுத்துட்டு மிக்சியில ஒரு பல்ஸுங்க விட்டு அது கொரப்பா இருக்குல்லங்க, அப்படியே அடிச்சாலே நமக்கு வந்து பிரெட் கிரம்ஸ் ரெடிங்க. நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பிரெட்டை வந்து நம்ம ஒரு பல்ஸ் விட்டு அரைச்சாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னு வைங்களேன், அப்படியே பிரெட் கிரம்ஸ் தாங்க, நல்ல மொறுன்னு தாங்க இருக்கும். இதையே நம்ம இப்போ வந்து ஃபிஷ் ஃபிங்கருக்கு யூஸ் பண்ணிடலாம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சாச்சுங்க, மசாலா வடை போச்சு, மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபிஷ் ஃபிங்கர் செய்ய ஃபர்ஸ்ட் என்னென்ன போடணும்னா, ஒரு எக்கு, ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு இத்தினூண்டு கொஞ்சோண்டு பெப்பர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் லெமனை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஃபிஷ் மேரினேஷனுக்கு தேவையான அளவு உப்பு, மேரினேஷனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மைதா மாவு, அதில் கொஞ்சம் கம்மியாக வந்துருச்சு, அதனால இன்னும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா 1 கிலோ வெள்ளைப்பாறையில் பாதி ஃபிஷ் தாங்க இதுக்கு எடுத்திருக்கேன், பாதி இது இந்த சில்லி செய்யறதுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தாங்க நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா திக்கோட்டாக தாங்க இருக்கும். இந்த மாதிரி திக்கோட்டாக தான் இருக்கணும். நல்லா நம்ம கலந்துக்கோங்க. நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் ஃபிஷ்ஷு, இதை நம்ம உள்ள சேர்த்து இதையும் நல்லா மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கோங்க இந்த பிரெட் கிரம்ஸை இதில் நம்ம சேர்த்துறோம். பார்த்தீங்களா, நல்லா கிறிஸ்பாக தாங்க இருக்கும். ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. இதில் நான் லைட்டாக சோம்பு பவுடர், ரொம்ப லைட்டாக சோம்பு பவுடர் சேர்த்துக்குவீங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு உரப்பு இன்னும் நிறைய சாப்பிடுவீங்கன்னா இதில் நீங்கள் சில்லி பவுடரும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோங்க இந்த ஃபிஷ்ஷை எடுத்து நம்ம ஃபிஷ் இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா டிப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா 2 சைடு பரட்டி எடுத்துக்கோங்க. படுற மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தமாக இப்படி பிடிச்சிங்கன்னா அது நல்லா ஒட்டிக்குங்க. பிடிச்சிட்டு இதை நீங்கள் வந்து அப்படியே வந்து நீங்கள் இந்த மாதிரி அடுக்கிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 4 பீஸ் மட்டும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. சால்ட் ஏதாவது சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைங்க, அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் பொரிச்சு பார்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஃபிஷ் ஃபிங்கரை உள்ளே சேர்த்துடலாம். இதுக்கு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, அப்போ தான் கருகாது. 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்போ நீங்கள் எடுத்துடலாம். ஃபிஷ் ஃபிங்கரை நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக ஒரு 4 மட்டும் ஃப்ரை பண்ணி பார்த்தோங்க. இதை நீங்க பாருங்களேன், அவ்வளோ டேஸ்டா வந்திருக்குதுங்க. பார்த்தீங்களா, ரொம்ப
ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் நிறைய வச்சிருந்தேன். இப்ப வந்து ரியா ஸ்கூலுக்கு போயிருக்கா, வந்ததுக்கு அப்புறம் மீதி பொரிச்சுக்கலாம்னு நினைச்சிருக்கேங்க. ஏன்னா அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. ரொம்பவே சிம்பிள் ரெசிபி, கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. ஒன்று வைரலா ஒன்று நடந்துட்டு இருக்குதுங்க. அது என்னன்னா மாப்பிங் வீடியோ வச்சு நிறைய பண்றாங்க. லாஸ்டா நம்ம இப்போ ஃபிஷ் சில்லி செய்ய போறாங்க. அது இது போட்ட செம்மையா தெரியுங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. மூணுமே வித்தியாசமான டேஸ்ட். அழகா எது சூப்பரா இருக்கு? எல்லாமே சூப்பர்.